அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகளுக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கம் இன்று தொடக்கம் விநியோகம். மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் பொதுத் தேர்தல் செப்டம்பர் 7ஆம் தேதியில் நடைபெறும் என பிரதமர் கெவின் ரட் தெரிவித்துள்ளார். விரிவான செய்திகள். மாகாண சபைகளுக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கம் இன்று தொடக்கம் விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள ஒவ்வொரு கட்சியினதும் சுயேட்சை குழுவினதும் வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் இன்று முதல் குறித்த வேட்பாளர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வேட்புமனு கால எல்லை முடிவடைந்ததை தொடர்ந்து மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் சிங்கள அகர வரிசை ஒழுங்குக்கு அமைய தயாரிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியல்கள் தேர்தல்கள் செயலகத்தின் செவ்வை பார்க்கும் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டியிட உள்ள ஒவ்வொரு கட்சியினதும் சுயேட்சை குழுவினதும் வேட்பாளர்களுக்கான விருப்பு இலக்கங்கள் இன்று முதல் குறித்த வேட்பாளர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வேட்புமனு கால எல்லை முடிவடைந்ததை தொடர்ந்து மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களில் சிங்கள அகர வரிசை ஒழுங்குக்கு அமைய தயாரிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியல்கள் தேர்தல்கள் செயலகத்தின் செவ்வை பார்க்கும் குழுவினரால் பரிசீலிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இன்று தேர்தல்கள் ஆணையாளரின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. தேர்தல் ஆணையாளரின் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதன் பின்னர் இதை குறித்த மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகங்களுக்கூடாக குறித்த வேட்பாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வெளிவேறிய பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மையில் காயமடைந்த 19 பேர் கம்பகா, ராகம, வத்துப்பிட்டிவல மற்றும் தேசிய வைத்தியசாலைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய வைத்தியசாலையில் 3 பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் ஒருவருக்கு சத்திர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்தார். சம்பவத்தில் காயமடைந்த 4 ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களின் நிலை பாரதூரமாக இல்லை என ராகம வைத்தியசாலையின் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த சம்பவத்தில் காயமடைந்த 10 பேர் கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் வைத்திய அர்ச்சகர் BHK தர்மரத்ன கூறினார். குறித்த 10 பேரின் உடல்நிலை தேறியுள்ளதாகவும் இன்னும் 2 நாட்களுக்குள் அவர்கள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பலாம் எனவும் வைத்திய அத்தியட்சகர் நம்பிக்கை வெளியிட்டார். வெளிவேரியாவில் இடம்பெற்ற அமைதியின்மை காரணமாக காயமடைந்த 2 வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்களின் நிலை பாரதூரமாக இல்லை என்றும் அந்த வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் சிசிர விஜயசுந்தர குறிப்பிட்டார். மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அவிசாவலை, ஹட்டன் மற்றும் நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதியின் பல இடங்கள் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. பனிமூட்டம் காணப்படுவதால் சாரதிகள் அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மகாவலி மற்றும் கலனி ஆற்றின் கிளையாறுகளிலும் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆறுகளின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்துள்ளதன் காரணமாக சில தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக ஆறுகளை பயன்படுத்தும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
இதேவேளை டிக்கோயா பகுதியில் நேற்று மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. டிக்கோயா வைத்தியசாலைக்கு பிரவேசிக்கும் பாதையில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதால் வைத்தியசாலைக்கு செல்லும் நோயாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்க நேரிட்டது. இதன் காரணமாக டிக்கோயா வைத்தியசாலையிலிருந்து கண்டி நாவலப்பிட்டி வைத்தியசாலைக்கு நோயாளர்களை மாற்றுவதில் தடங்கள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமையை சரி செய்யும் நோக்கில் வைத்திய அத்தியட்சகர் மற்றும் நோர்வுட் போலீசார் மண்ணை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இலங்கை அணிக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் அடைந்த தோல்விக்கு பதிலளிக்கும் வகையில் சர்வதேச 20-20 கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்க அணி கைப்பற்றியுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட சர்வதேச 20-20 கிரிக்கெட் தொடரை ஒரு போட்டிக்கு எஞ்சிய நிலையில் தென்னாப்பிரிக்க அணி தன்வசப்படுத்தியுள்ளது. ஹம்மதோட்டை சூரியபேப மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 2வது சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டியில் 22 ஓட்டங்களால் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் டேவிட் மில்லர் 36 ஓட்டங்களையும் ஜேபி டூமினி 30 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் நுவன் குலசேகர மற்றும் சசித்ர சேனாநாயக்க ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 146 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 123 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியடைந்தது. குமார் சங்கக்காரா 39 ஓட்டங்களை குவித்ததுடன் திசர பெரேரா ஆட்டமிழக்காமல் 22 ஓட்டங்களை பெற்றார். மோனி மோக்கல் மற்றும் லோவாபாயோ சொசபை ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ்வஸ் தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. இலங்கையின் அந்த அழகிய காட்சியோடு இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளோடு 10:25க்கு. வணக்கம்.